அங்கே பாருங்கப்பா, அந்த ஆளை எப்படி குடிச்சிட்டு எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, டேய் தாசு, முதல்ல அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது இருக்கவை, இல்லைனா வந்திருக்கவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துருவார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாசும் இதுக்கு தான் இந்த ரிசப்ஷன் எதுவும் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் எதுவுமே கேட்கலன்னு தாசு ரொம்ப கோவமாக அந்த ஆள் பக்கத்தில் போகிறாங்க. சார் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட, எங்கே தம்பி எங்கே கூப்பிடுறீங்க நடேசன் இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. நடேசனை பார்த்துட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே சேரன் அங்கேருந்து டே இருங்கடா வர அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே நடேசன் பக்கத்தில் ஓடி வராங்க. அப்பா என்னாச்சுப்பா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாரா? சரி சரி நான் அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் இங்கேருந்து வேலையை கவனிங்க, நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு இப்போ உள்ளே வரணும், நானே இங்கே ரிசப்ஷன் பார்க்க தானே வந்தேன், என் பையனுக்கும் மருமகளுக்கும் நடக்கிற இந்த ரிசப்ஷனை நான் பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்துருக்க கூடாதான்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவன் பாண்டியன் 2 பேருமே பக்கத்தில் வராங்க. என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்க, டேய் அப்பா கொஞ்சம் குடிச்சிருக்காருடா, அதான் வந்தவங்க முன்னாடி இங்கே அவமானப்படுத்தக்கூடாதுல்ல, கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா வர மாட்டாருடான்னு சொல்ல, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு பாண்டியன் சொல்லும்போது, எதுடா தேவையில்லாத வேலை அப்படின்னு வேகமாக்காத எல்லாமே எங்கள் நடேசனை தான் பார்க்குறாங்க. என்னாச்சு சோழன் அப்படின்னு நிலா கேட்க, என்னன்னு தெரியலையே, வந்த இடத்துல இவர் ஏதாவது அமைதியாக இருந்திருக்க மாட்டார், பிரச்சனை தான் பண்ணுவார், இதுக்கு தான் நிலா அவரை வீட்டிலே விட்டுட்டு வரலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்றும் தெரியலையேன்னு தம்மாவை பார்க்குறாங்க. என்னம்மாச்சுன்னு சொல்லி கேட்க, இவர் தானே உன் மாமனார், சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு, ஏன்டி இப்படி இருக்காருன்னு சொல்ல, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுமான்னு நிலா கேட்குறாங்க. அவர் குடிச்சிட்டு இங்கே உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு இருக்காரு, வந்திருக்க விஐபிஸ் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணுமா அப்படின்னு சொல்ல, ஏமா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, என்னடி என்ன நாங்கள் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறேன், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கே தெரியுதுல்ல, உனக்கு அவங்க மேலெல்லாம் எந்த கோமே வராதா, எப்படி நிலா உன்னால அவங்க பக்கமாகவே பேச முடியுதுன்னு சொல்லி கேட்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்குறாங்க. நிலா வந்து சோழனை பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு சோழன் கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் இவரை தனியாக விட்டால் இவர் இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் அப்படின்னு அங்கே சோழனும் திட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிலாவை யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சேரன் வந்துட்டு, நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அங்கே இருக்கவங்கலாம் யார் இவர், இங்கே எதுக்காக இங்கே என்னென்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, வந்தவங்க எல்லாக்கிட்டே நான் தான் உங்கள் சம்மந்தின்னு சொல்லிட்டு இருந்தாரேன்னு வந்த விஐபிஎஸ் எல்லாருமே கேள்வி கேட்கும்போது தாசுக்கு பயங்கரமான டென்ஷன் வந்துடுது. ஆமாம், இங்கே கட்டின மனைவியை குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர்லாம் எங்கள் அப்பாவுக்கு சம்மதி ஆகிட முடியுமா அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ஷாக்காகி இங்கே அந்த தாசை பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு அங்கே சேரன் சொல்லும்போது, பேசுனா பேச வேண்டியதானாங்க, முதல்ல இவரை உள்ளே கூட்டிகிட்டு போங்க, கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ணுவார், ரெண்டாவதாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவார், இவரெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை இங்கே அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நடேசனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்னடா சொன்ன அப்படின்னு ஊங்கி போலான்னு ஒரு அறையை விடுறாங்க. தகுதியா, என்ன தகுதி வேணும், என்ன ஆள் வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா, இல்லை ஆளை கடத்துறதுக்கு ஒரு தகுதி வேணுமா, அந்த தகுதி தானே உங்கள் அப்பா கிட்டேயும் உங்ககிட்டையும் இருக்கு, அந்த வகையில் பார்த்தா நான்லாம் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்ல, இங்கே கன்னத்தில் கை வச்ச தாசை அப்படியே ஆடி போய் நிற்க, சுற்றி இருக்க அத்தனை பெருமை இங்கே நடேசனை வேடிக்கை பார்க்க, மனோகருக்கும் அங்கே தேனுக்கும் ரொம்ப அவமானமாக போய் நிற்கவும் செய்தோம். நிலாவும் சோழனும் ரொம்ப அதிர்ச்சியோட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. சேரன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நடேசன் சொல்கிறாங்க, யாரை பார்த்து கொலை பண்ணதா சொல்கிறேன், இதுக்கு தான் எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை நான் கொலை பண்ண விஷயத்த சொந்தக்காரவங்களுக்கு எல்லாரும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நடத்தினியா, இதுக்கு எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனை நடத்தணும், சும்மா அவங்க சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு நாங்கள் இது மாதிரி அவமானப்படுத்தணும் வாங்கன்னு சொன்னாலே அவங்களும் ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருப்பாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசன் சொல்ல, அப்பா இங்கே பாருங்கப்பா நாங்கள் தாசு சொல்லும்போது, இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிலாவோட மாமனாராச்சின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்து அமைதியாக போகிறேன்னு சொல்ல, இப்போ தான் சொல்ல தெரியுதா நான் நிலாவுடைய மாமனார்ன்ற விஷயத்த, அப்போது நீங்கள் எனக்கு சம்மந்தின்ற ஒரு முறை தானே வரும், அப்போ அதை சொல்லி கூப்பிட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா நீங்கள் சேரன்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா அமைதியாக இருக்குது, ஆமாம் என் பொண்டாட்டியை குத்தி கொலை பண்ணன்னு ஊர்க்காரவங்க சொல்கிறாங்க, சரி ஆமாம் நீ சொல்கிறிய உனக்கு வெக்கமால நீ பார்த்துட்டு இருந்தியா, நீ வந்து பார்த்தியாடா சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, அங்கே கஸ்தூரியும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அண்ணன் நடேசனை இங்கே கேவலமாக பேசின உடனேயே கஸ்தூரிக்குமே கோபம் வந்துடுது. இங்கே ஈவு இறக்கம் இல்லாமல் ரொம்ப மட்டு மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாகவே இங்கே பேச செய்கிறாங்க. வந்திருக்கவங்க எல்லாரும் போதை நிறுத்துங்க அப்படின்னு கஸ்தூரி கத்திட்டே நேராக வராங்க. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க, நடேசன் என்னுடைய அண்ணன் தான், அவர் கொலை பண்ணதை நீங்கள் யாரும் பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே 1000 பேர் 1000 விஷயத்த பேசுவாங்க, அதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இங்கே வந்து பேசுவீங்களா, அவர் ஒன்றும் என் அண்ணியெல்லாம் குத்தி கொலை பண்ணலாம் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சேரன் பல்லவன் பாண்டியன் அத்தனை பேரும் அதிர்ந்து போக, இங்கே நடேசன் அதிர்ச்சியோட கஸ்தூரியை பார்க்குறாங்க. ஆமாம்
அவங்க தானே பிடிக்காமல் இங்கே வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்படி வீட்டை விட்டு போனவங்க உயிரோடு தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் செத்து போகலே, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு இங்கே சொன்ன உடனேயே இங்கே சோழன் சேரன் மற்ற பசங்க யாருக்கும் எதுவுமே புரியலை. ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வராங்க. நிலாவும் சோழனும் அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் ஸ்டேஜில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அத்தையை பார்த்து கேட்குறாங்க சேரனும் சோழனும். இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா, அப்போ எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களான்னு திரும்ப திரும்ப அதை பற்றியே கேட்குறாங்க. இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு அங்கே கஸ்தூரி சொல்ல வரும்போது, ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்கான்னு நடேசனே ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்க மனோகர், தேனு, அப்புறம் தாசனு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, பின் எதுக்காக நீங்கள் அவங்கள குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதா அப்படின்னு சொல்லும்போதும், எல்லாம் நான் செஞ்ச பாவம் அதான் இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. நான் இங்கே ஒழுக்கமாக நான் என் உண்டு குடும்பம் உண்டு குழந்தை உண்டுன்னு இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அப்பா இவன் பேரில் சொத்தை எழுதி வச்சு போயிட்டானேன்ற ஒரு கோபத்துக்காக வேறு வழி இல்லாமல் தான் ஊருக்குள்ளே இந்த மாதிரி தப்பான பேரை கிளப்பி விட செஞ்சோம். அது எல்லாம் நான் செஞ்ச பாவம் தான். இந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமாக வேணா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு கஸ்தூரி நடேசன் காலில் விழுக, ஏய் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை கிளப்புறாங்க. கிளப்பி விட்டுட்டு நடேசன் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுதா உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல, போங்க போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கத்தும்போது அங்கே நிற்கிற அத்தனை பேரும் கிளம்பி போக, நிலாவை கூட்டிகிட்டு நீ முதல்ல மேடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சொல்கிறாங்க. இல்லை அம்மா அப்படின்னு சொல்லும்போது, டேய் முதல்ல போடா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். உங்கள் அம்மா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல, அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுக்கு இருக்குது, போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நிலாவும் சோழனும் அப்படியே அதிர்ச்சியோட மேலே ஸ்டேஜில் போய் நிற்கிறாங்க. வந்த இடத்துல இங்கே அவமானப்படுத்தணும்னு நினச்சி அவமானப்பட்டு நிற்கிறதே மனோகரும் அந்த தேனு அப்புறம் தாசு இவங்க எல்லாரும் தான். அப்போ தான் கஸ்தூரி கையெடுத்து கும்பிட்டு கண்களை அழுக, நீ முதல்ல போய் உட்காரு, பிள்ளையை கூட்டிகிட்டு போ. ஆமாம் இங்கே கார்த்திகா நல்லா தானே இருக்கா அப்படின்னு அங்கே நடேசன் கேட்க, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அப்புறம் பேசிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நடேசன் நின்றுட்டுருக்கேன். ஜெயரன், பல்லவன், பாண்டியன் 3 பேருமே, அப்போ அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா, சொல்லுங்கப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு பாண்டியனை கேட்குறாங்க. டேய் இங்கே வேற ஏண்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏய் உங்கள் அம்மாவை நான் கொலை பண்ணலை, உங்கள் அம்மா உயிரோடு இருக்கா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு நடேசன் சொல்லும்போது, அப்பா அப்படின்னு கேட்க, டேய் போங்கடா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க நடேசனும். உடனே அத்தையை போய் பார்க்குறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அங்கே பக்கத்தில் போகிறாங்க. என்னாச்சுப்பா ஏன்ப்பா என்னை கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க, என்னத்தை அம்மா உயிரோடு இருக்கதா சொல்கிறீங்க, அம்மாவை கொலை பண்ணிவிட்டு அப்போ ஜெயிலுக்கு போனதா சொன்னீங்க, இப்போ அம்மா உயிரோட இருக்கதா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் அம்மா இருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே. அது வந்து அப்படின்னு தயங்கப்படி நிற்க, அது வந்துப்பான்னு திரும்ப அதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கத்த, எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டோம், இந்த ஊர்க்காரவங்க எத்தனை பேர் எல்லாரும் எங்களை எவ்வளோ விதமாக பேசியிருப்பாங்க, சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அந்த பாவத்துக்கு தானப்பா நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமல் வேற மறைக்கணுமா, இருங்கப்பா சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சாகவெல்லாம் இல்லை, உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா கொலை பண்ணவும் இல்லை, எல்லாமே நாங்கள் உருவாக்குன ஒரு விஷயம் தாப்பா. உங்கள் அம்மா இப்போ இருக்கிற இடமும் எனக்கு தெரியும் தான் அப்படின்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறீங்க, அம்மா இருக்காங்கன்னா பின்ன ஏன் எங்களை தேடி வரல, எங்களை எதுக்காக இப்படி சின்ன குழந்தையா விட்டு தவிக்க விட்டுட்டு அவங்க எங்களை விட்டு போகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரன் வந்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க. உங்கள் அம்மா நீ குழந்தையா இருந்தப்போ வீட்டில் அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டு கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டதுனால அவளால் கிளம்ப முடியல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுனால தான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, இல்லை குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் விசாரிச்சுட்டு உங்கள் அப்பாவை அடுத்த நாளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. உங்கள் அம்மா இப்போ வரைக்கும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இன்னமும் அதில் மீண்டு வரவும் இல்லை. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே ஹாஸ்பிட்டலை விட்டு வேறு ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க போல். உங்கள் அப்பாட்ட கேட்டால் அவருக்கே தெரியும், அடிக்கடி எப்பயாவது போய் பார்த்துட்டு வருவார், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே சோழன், சேரன் எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. பல்லவன், பாண்டியன்னு அப்பாவை அங்கே உட்காந்துருக்கவரை பார்க்கவும் செய்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளே அம்புட்டு கவலை இருக்குடா, ஆனால் இடையில நானும் வேறு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருடா சேரா அப்படின்னு இங்கே சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க கஸ்தூரியும்.
இங்கே தாமா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற சோழன் மற்ற பசங்க எல்லாருக்குமே அதே நேரத்தில் அவங்களுக்கு எப்படியாவது எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதை வச்சு பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரவும் செய்யுது. அதே நேரத்தில் எங்கள் நடேசனை பற்றி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க பசங்க. இன்னொரு பக்கம் அத்தை மனசு திருந்தினதை நினச்சி இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. அந்த இடத்த விட்டு கிளம்புற கடைசி நிமிஷத்தில் என்னமோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால என்னமோ இப்போது சில பாசங்கள் சில விட்டு போன உறவுகள் எல்லாமே எங்களுக்கு தேடி வந்து கிடைக்கவும் செஞ்சுருக்கேன். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி மாமா அப்படின்னு சோழன் சொல்ல, அங்கே மனோகரா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க.